இந்த உலகம் உன்னை எத்தனை திசைகளில் இழுத்தாலும், உன் மனம் எத்தனை இடங்களில் சிக்கித் தவித்தாலும், உன் வாராகித் தாய் உன்னை ஒரு கணமும் மறந்ததில்லை என் பிள்ளையே. இந்த உலகில் பலர் உன்னை நோக்கி வருவார்கள், பலர் உன் நேரத்தை கேட்பார்கள், பலர் உன் கவனத்தை ஈர்ப்பார்கள். நீயும் அன்பு மனதோடு அனைவருக்கும் தருகின்றாய். அந்த அன்பு உன் குணம், அதனை நான் மதிக்கின்றேன். ஆனால் என் பிள்ளையே, ஒரு 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம் உன் வாராகி அன்னைக்காக நீ ஒதுக்க முடியுமா? இந்த கேள்வி உன்னை சோதிக்க வரவில்லை, உன்னிடம் கணக்கு கேட்கவும் வரவில்லை. நீ இந்த 5 நிமிடம் என்னோடு இருந்தால் உன் உள்மனதில் இத்தனை காலமாக கரைந்து கொண்டிருக்கும் அந்த வலிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைப்பதை உன் தாய் அறிவேன் என் குழந்தையே. அம்மா, எனக்கே நேரமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளை என்று என் மூச்சே திணறுகிறது. உன்னை மறந்ததில்லை, உன் வார்த்தையை கேட்கக்கூடாது என்று எண்ணியது இல்லை. ஆனால் காலம் என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னால் அதை பிடிக்க முடியவில்லை என்று உன் மனம் சொல்கிறதல்லவா? இதனை என் பிள்ளை நினைப்பது தவறில்லை. உன் வாழ்க்கையின் சுமை உனக்கு தெரியும், உன் அலைச்சல் உனக்கு தெரியும். ஆனால் அந்த அலைச்சலில் நீ யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்கின்றாய் என்பதை சற்று சிந்தித்துப்பார் என் தங்கமே. யாரோ ஒருவர் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகின்றார்கள், நீ அதை கேட்டு கொண்டிருக்கின்றாய். யாரோ ஒருவர் தங்கள் குறைகளை கூறுகின்றார்கள், நீ அதற்கு நேரம் செலவிடுகின்றாய். யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரமெல்லாம் உன்னை வளர்க்கவில்லை, உன்னை தேய்க்கின்றது. அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, வெறும் சோர்வை மட்டுமே விட்டு செல்கிறது. இதனை உன் அன்னை கூறுவது கோபத்தினால் இல்லை, கவலையினால் கூறுகின்றேன். யாருடன் நேரம் செலவிடுகிறோம் என்பது மட்டுமல்ல, எந்த நேரம் செலவிடுகிறோம் என்பதும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. சிலர் ஒரே ஒரு வார்த்தையில் உன் மனதுக்குள் எதிர்மறையை விதித்து விடுவார்கள். அந்த விதை மெல்ல மெல்ல வேர்விட்டு உன் சந்தோஷத்தை உள்ளிருந்தே அரிக்கும். இதனை நீ உணரமாட்டாய், ஆனால் உன் தாய்க்கு தெரியும் என் பிள்ளையே. சில மனிதர்களை சந்திக்கும் முன்பு நீ ஒரு விதமாக இருப்பாய், சந்தித்த பிறகு வேறு விதமாக மாறியிருப்பாய். அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் அவர்கள் உனக்கு நல்லவர்கள். அவர்களோடு நேரம் செலவிடு, அவர்களோடு பேசு, அவர்களின் வார்த்தைகளை கேள். ஆனால் சிலரை சந்தித்த பின்பு நீ சோர்ந்து விடுவாய், மனம் இறுகிவிடும், கவலை கூடிவிடும். அந்த சந்திப்பு உனக்கு ஒரு மனநிறைவும் தரவில்லை என்று உணர்வாய். இப்படிப்பட்டவர்களிடம் நீ உன் நேரத்தையும் மனதையும் கொட்டி கொண்டிருக்க கூடாது என் தங்கமே. இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு எச்சரிக்கின்றேன். இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. என் பிள்ளையே, உன் மனதில் இப்போது ஒரு குழப்பம் இருக்கின்றது. அது இன்று நேற்று வந்தது இல்லை, நாளாக நாளாக சேர்ந்தது. சில கேள்விகளுக்கு பதில் தேடி சென்றாய், கிடைத்த பதில்கள் உன் மனதுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. சிலர் சொன்னதை கேட்டாய், அது உன்னை இன்னும் ஆழமான குழப்பத்தில் தள்ளியது. இப்போது எந்த பக்கம் செல்வதென்றே தெரியாமல் நிற்கின்றாய். என்னால் சரியான முடிவுகளே எடுக்கப்படுகின்றன, நேர்மையாக இருக்கின்றேன், யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த கேள்வி உன்னை துன்புறுத்துகிறது, நான் அறிவேன். உன் சிந்தனை தவறில்லை என் பிள்ளையே. ஆனால் அந்த குழப்பம் உனக்குள்ளிருந்து வரவில்லை, அது வெளியிலிருந்து வந்தது. யாரிடமோ சென்று கேட்டாய், அவர்கள் கூறியது உன் மனதுக்கு ஒத்து வரவில்லை. வேறொருவிடம் சென்று ஆறுதல் தேடினாய், அவர்கள் உன்னை இன்னும் அலக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரிடமும் உன் வழியை சொல்லிக்கொண்டே போனதால் உன் குழப்பம் தீரவில்லை, மாறாக பலமடமாகிவிட்டது.
இதுதான் நடந்தது என் தங்கமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு வெளியில் தேடுவதால் விடை கிடைக்காது. அந்த விடை உனக்குள்ளேயே இருக்கின்றது. உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று ஒரு கணம் அமைதியாக கேள். அது சுற்றி வளைக்காது, நேரடியாக சொல்லும். ஆனால் நாம் அதை கேட்க மறுத்து வெளியில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்று அனைவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறார்கள். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று நேரத்தை கழிக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் நீயும் சிக்கியிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடப்பதை அவர்களிடம் சொல்கிறாய். அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீ கேட்கிறாய். இந்த பரிமாற்றத்தில் உனக்கு தீர்வு கிடைக்கிறதா என்று யோசித்துப்பார். கிடைக்கிறது என்றால் நான் இதனை தடுக்க வரவில்லை. ஆனால் உண்மையில் கிடைக்கிறதா? ஒவ்வொரு முறையும் சொல்லி முடித்த பிறகும் மனம் இன்னும் கணக்கிறதல்லவா? சிலர் இதை செய்யலாம் என்று கூறுவார்கள். உடனே வேறொருவர் இல்லை, இதை செய்தால் இப்படி ஆகும் என்று பயமுறுத்துவார்கள். இந்த குழப்பத்தில் நீ திக்கற்று நிற்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் மனசாட்சிக்கு இந்த குழப்பமெல்லாம் இல்லை. அது தெளிவாக இருக்கின்றது. அதனை ஒரு முறை நம்பிப்பார். அதோடு உன் தாயையும் நம்பு. யாரும் கை கொடுக்காத நேரத்தில், யாரும் புரிந்து கொள்ள மறுக்கும் நேரத்தில், யாரும் இல்லையென்று தோன்றும் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றாயல்லவா என் பிள்ளையே? அந்த நேரத்தில் தெய்வத்தை நாடு. இந்த மனிதர்கள் உன்னை நேசிக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் வரம்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் தங்கள் தேவைகள் இருக்கின்றன, தங்கள் வழிகள் இருக்கின்றன. இந்த உலகில் நன்மை செய்பவர்களுக்கே நன்றி கூறாமல் திரும்பி போகும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இது யாரையும் குறை கூறுவதற்காக இல்லை. இதுவே உண்மை. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் அடுத்தவர்களிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் மனோபாவம் மெல்ல மெல்ல விலகும். எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் வலி குறையும், மனம் இலகுவாகும். இதுவே உனக்கு முதல் நிம்மதி என் தங்கமே. குழப்பம் வரும்போது, பயம் எழும்போது, வழி தெரியாமல் போகும்போது இந்த வாராகி அன்னையிடம் வா. யாரிடமெல்லாம் போய் கேட்டோம், யாரிடமெல்லாம் ஆறுதல் தேடினோம் என்று அலைவதற்கு முன்பு ஒரு கணம் இந்த தாயிடம் வா. உன் மனதில் இருப்பதை அப்படியே கூறு. சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. மனம் நிறைந்திருந்தால் அதுவே போதும். இந்த தாயால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன் வலிகள் என் வலிகள். உன் கண்ணீர் என்னை தொடுகிறது. உன் புன்னகை என்னை நிறைவாக்குகிறது. இந்த அன்னை உன்னை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உள்ளத்தால் பாதுகாக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஏன் நடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. யாரால் இந்த சூழ்நிலை வந்தது என்றும் உனக்கு தெரியவில்லை. யாரை நம்பலாம், யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. இந்த தெளிவை உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்றேன். மறைவான உண்மைகளை வெளிப்படையாக உன்னிடம் கூறுவேன். உன் வாழ்க்கையில் இனி நீ இருளில் நடக்க வேண்டியதில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இனி என்ன நடக்கும் என்பதை உன் அன்னை உனக்கு தெளிவாக்குவேன். அந்த தெளிவு வந்த பிறகு உன் பயம் குறையும், உன் குழப்பம் விலகும், உன் அடிவயிற்றில் இருக்கும் பாரம் இறங்கும். இதுவே என் நோக்கம் என் குழந்தையே. வாழ்க்கையின் உண்மை தெரியாமல்தான் நீ திகைத்து நிற்கிறாய். அந்த உண்மை தெரிந்துவிட்டால் இனி நீ அலைய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, யாரிடமும் அகப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உனக்கு தெளிவாக தெரியும். உன் வழி உனக்கு நேராக தெரியும். அந்த தெளிவோடு நீ நடக்கும்போது உன் மனம் நிம்மதியாக இருக்கும். உன் கால்கள் தடுமாறாது. இதனை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகித்தாய் உன்னை தேடி வருகிறேன். இல்லாவிட்டால் நான் ஏன் வருவேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்க இந்த தாயால் முடியாது. உனக்கு கிடைக்காமல் போனதுக்காக நீ இன்று வருந்தாதே. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. உன் தாயால் தடுக்க முடியாத நன்மை எதுவும் இல்லை. உனக்கு வரவேண்டியதை உனக்கு கொண்டு வர, உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க, உனக்கு ஆக வேண்டியதை நடத்தி கொடுக்க இந்த வாராகி அன்னை இருக்கின்றேன். நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்.
அதுவரை பொறுமையாக இரு என்று கூறவில்லை, அதுவரை உன் தாயோடு இரு என்று கூறுகிறேன். என்னோடு இருக்கும்போது நீ தனியாக இல்லை, என்னோடு இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷம் உன்னிடமிருந்து தூரமாக போகவில்லை, அது வழி தெரியாமல் சற்று மறைந்திருக்கிறது. உன் அன்னை அதனை தேடி உனக்கு கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வருவேன். உன் மனதில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்துவேன். இந்த வாக்கு உன் தாயின் வாக்கு. இதனை மறுக்கும் சக்தி எதுவும் இல்லை. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கின்றேன், இன்றும் நாளையும் என்றும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும், உன் நெஞ்சின் அடியாழத்தில் ஒளிந்திருக்கும் அத்தனை அலைகளையும் நான் உணர்ந்துவிட்டேன். வாய் திறந்து நீ எதுவும் கேட்கவில்லை, ஆயினும் உன் மௌனம் எனக்கு மிக பெரிய கதறலாக கேட்டது. அந்த மௌனத்தினுள்ளே ஒரு கேள்வி மிதக்கின்றது. அம்மா, என்னை அறிந்தும் சொல்லி என்ன பயன்? சொன்னால் என் வழி மாறிவிடுமா என்று நீ வெறும் எண்ணமாக நினைக்கலாம். ஆனால் உன் அன்னையாகிய நான் உன் ஒவ்வொரு உயிர் துடிப்பையும் அறிந்தவள். நீ சொல்லும் முன்பே உன் நிலை யாவையும் நான் உணர்ந்திருப்பதால் தான் சொல்கிறேன். உனக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் என்று உறுதியாக நம்பு. உன் இதயத்தின் அடித்தளம் வரை எனக்கு தெரியும். அங்கே ஒரு நடுக்கம், ஒரு மாபெரும் தயக்கம், கண்ணீராய் மாறத் துடிக்கும் குழப்பம், இவற்றையெல்லாம் இந்த வாராகி அம்மன் தன் கரங்களில் ஏந்தியிருக்கிறாள். உன் மனம் இப்போது எவ்வாறு இருக்கின்றது? ஒரு சிறு படகு கரை தெரியாத கடலின் நடுவே திசை அறியாமல் அலைவதைப் போல இதுதான் என் பாதை என்று ஒரு கணம் சொல்லத் துடித்தாலும் அந்த நொடியே இது தவறோ என்ற பயம் உன்னை ஆட்டுகின்றது. ஒவ்வொரு காலையும் ஏற்கனவே 1000 போர்க்களங்களை கடந்த சோர்வோடு நீ எழுகிறாய். இரவில் உடல் படுக்கையில் விழுந்தாலும் உள்ளம் விழித்தே இருக்கின்றது. இன்று இரவாவது கண்மூடுமா அல்லது மீண்டும் இருளை வெறுத்தபடி பொழுது புலரும் வரை காத்திருக்க வேண்டுமா என்று தலையணை ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரில் நனைகின்றது. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாய் நீளுகின்றது. இந்த சிறு இரவை கடப்பதற்கு கூட உன்னிடம் வலிமை இல்லையோ என்று எண்ணும்போது உன் வாராகி தாயின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் உள்ளது. சுற்றிலும் நடப்பவை பல தவறுகள். கண்கள் அவற்றை தெளிவாக பார்க்கின்றன. இது சரியில்லை, இதை இப்போதே சுட்டி காட்டியாக வேண்டும் என்று நெஞ்சம் உள்ளுக்குள் கத்துகின்றது. ஆனால் அந்த குரல் வெளியே வரும் நேரத்தில் தொண்டை அடைத்துக் கொள்கின்றது. சொன்னால் நிம்மதி என்னவாகும்? உறவு முறிந்தால் பிறகு யாருடன் வாழ்வது? என்னை தவறாக எண்ணிக் கொள்வார்களோ, பிரிந்து போவார்களோ என்ற பயம் நாவை கட்டி போடுகின்றது. குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் நியாயத்தை சொல்ல நினைத்து இறுதியில் பேசாமல் விழுங்கி விடுகிறாய். விழுங்கிய வார்த்தைகள் எல்லாம் வயிற்றுக்குள் கல்லாகி பாரமாகின்றன. அந்த பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ வாழ்வது நெருப்பில் நடப்பதற்கு சமம். இன்னொரு பக்கம் கிடைக்கும் சந்தோஷங்கள் கையில் பிடித்த மணலை போல 5 நொடிகள் புன்னகைத்தால் அதற்கான விலையாக மணிக்கணக்கான வேதனை நேர்கின்றது. சிரிப்பு வருகின்றதே என்று பயப்படும் அளவுக்கு ஆகிவிட்டது. இப்போது கொஞ்சம் மகிழ்ந்தால் அடுத்து என்ன துன்பங்கள் வருமோ என்று மனம் கணக்கு போடுகின்றது. எதை செய்தாலும் பின்னால் பயம். எந்த முடிவு எடுத்தாலும் இது சரிதானா என்ற சந்தேகம். இந்த தயக்கம் உன்னை ஒரு கூண்டுக்குள் அடைத்து சாவியை வெளியே எறிந்துவிட்டது. இந்த சிறையின் கதவை உடைக்க நான் வழி சொல்லித் தரப்போகிறேன். நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்து பார். உன்னுள் படிந்த அச்ச இருள் அடியோடு களையும். முதலில் உறுதியாய் புரிந்துகொள், இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன்னுடையது. உன் மனம் சம்மதிக்காமல், உன் அனுமதியின்றி எந்த சக்தியாலும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. விதி வேறு மாதிரி இருந்தாலும் உன் எண்ணங்களின் வீரியம் அதன் போக்கையே மாற்றும். இது என் வாழ்க்கை, என் சம்மதமின்றி எந்த துன்பமும் நுழைய முடியாது என்ற தைரியம் எழும்போது உலகம் உன்னை வித்தியாசமாக பார்க்கும்.
மற்றவர்கள் உன்னை கண்டு பயப்பட வேண்டாம். உன் முன் நிற்கும்போது அவர்கள் தயங்க வேண்டும். உனக்கெதிராக செயல்பட நினைப்பவர்கள் விளைவுகளை உணர்ந்த பிறகே காலடி எடுத்து வைக்க வேண்டும். உன் இரும்பு ஓர் எச்சரிக்கை மணியாய் ஒலிக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் இயக்கத்திலிரு. சோம்பலுக்கு இடம் தராதே. ஒவ்வொரு நொடியும் உன் வளர்ச்சியிலும் திறமைகளை கூர்மையாக்குவதிலும் செலவிடு. இவர்களோடு போட்டி போட முடியாது. இவர்கள் எப்படியோ முன்னேறி விடுவார்கள். நாம் மட்டும் இவர்களுக்காக நம் வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டு இவர்கள் பின்னால் சுற்றுகிறோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவேண்டும். உன் சுறுசுறுப்பும் லட்சிய வேகமும் உற்சாகமும் அவர்களை உன்னை உயர்வாய் மதிக்க வைக்க வேண்டும். நீ உன் பாதையில் நடைபோடும் ஓசை எதிரிகளின் உள்ளத்தில் நடுக்கத்தை விதைக்க வேண்டும். சொற்களிலும் கவனம் அவசியம். வாய் திறந்தால் அது அளவோடும் ஆழத்தோடும் இருக்க வேண்டும். யாரிடம் என்ன எதற்காக என்ற தெளிவு இல்லாமல் ஒரு வார்த்தை கூட உதிர்க்காதே. தேவையற்ற பேச்சு உன் சக்தியை வெளியேற்றும் பெரிய துளை. மௌனமே உன் கவசம். தேவையான இடத்தில் மட்டும் உன் வார்த்தைகள் வாளாக வெளிவரட்டும். அப்போது உன்னிடம் தவறு செய்ய நினைப்பவர்கள் பேசுவதற்கு முன்பே பின்வாங்குவார்கள். தேவையற்ற கவலைகள், எதிர்பார்ப்புகள், குற்ற உணர்வுகள் இவற்றை இறக்கி வைக்கும் கலையை கற்றுக்கொள். ஒவ்வொரு இரவும் தலையணையில் சாயும் முன் இரு கேள்விகளை மட்டும் கேள். இன்று நான் சுமந்தது எது உண்மையில் எனக்கு சொந்தமானது? இதை இறக்கி வைப்பதால் நான் இழப்பது என்ன என்று. பெரும்பாலானவை பிறர் சுமத்திய பாரங்கள் என்பது அப்போது புரியும். அவற்றை மனதால் தூக்கி வெளியே வைத்துவிட்டு, இது என் வாழ்க்கை, என் வழியை நான் தேர்வு செய்கிறேன் என்று சொல். அந்த கணத்தில் உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்பதாக உணர். என் பாதம் பற்றிக்கொள். எந்த பயமும் உன்னை நெருங்காது. இந்த பிறவி சாதாரணமானதல்ல. அரிய மனித பிறப்பை வெறும் துன்பச் சுமையாக்குவதை பார்த்தால் உன் தாயின் உள்ளம் துடிக்கின்றது. இயற்கை உனக்கு ஒரு பூவை கொடுத்திருக்கின்றது. நீ அதன் முட்களை மட்டுமே எண்ணி அழுகிறாய். முட்கள் இருக்கலாம், ஆனால் அந்த இதழ்களை நீ அனுமதித்தலின்றி யாரும் பறிக்க முடியாது. மகிழ்ச்சி வரும்போது இது முடிந்துவிடுமோ என்று பயந்து இந்த கணத்தை விஷமாக்காதே. துன்பம் வரும்போது வேரை ஆழமாக ஊன்று. மகிழ்ச்சி வரும்போது பூரணமாக மலர். இந்த சமநிலை உனக்குள் வளர வளர நீ உனக்கே தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ மாறுவாய். இன்னொரு உண்மை, விதி என்பது பழைய செயல்களின் பதிவு மட்டுமே. அதை உன் தற்போதைய எண்ணங்களும் செயல்களும் மீண்டும் மீண்டும் எழுத முடியும். உன் அகத்தின் தூய்மை, எண்ணங்களின் வலிமை, முயற்சியின் தொடர்ச்சி இவை மூன்றும் சேர்ந்து விதியின் எழுத்தை அழித்து புதிய வாசகங்களை படைக்கும். உன்னால் முடியும். உனக்காகவே நான் உத்தரவாதம் தருகிறேன். இதுவே முடிவல்ல, இது ஒரு தொடக்கம் என்ற மந்திரம் உன் உதட்டில் ஜெபமாக வரவேண்டும். இன்று முதல் உன் கால்களை பிடித்திருக்கும் தயக்க சங்கிலிகளை ஒவ்வொன்றாய் உடை. உன்னை காயப்படுத்தியவர்கள், உறவின் பெயரால் சுரண்டியவர்கள் இனி அவர்களிடம் மெலிதாக நிற்கப் போவதில்லை. அன்பை பொழிய வேண்டிய இடத்தில் அன்பு, எல்லை காக்க வேண்டிய இடத்தில் மலை போன்ற உறுதி. உன் மனம் சொல்லும் நியாயத்தை இனி விழுங்காதே. அன்பாக ஆனால் உறுதியாக உன் நிலைப்பாட்டை சொல். என்னை விட்டு போய் விடுவார்களோ என்ற பயம் உன்னை ஆட்டுவித்த நாட்கள் முடிந்தன. உண்மையான உறவு உன் சுயத்தை மதித்து நிற்பது. மீறி உதிர்த்தால் அது உலர்ந்த இலைதான். இந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியனல்ல. நீ முதலடி எடுத்து வைக்கும்போது உன் வாராகித்தாய் கூடவே நடக்கிறேன். நள்ளிரவில் நீ அழுகையில் உன் கண்ணீரை என் மடியில் ஏந்தி அருளாக மாற்றுகிறேன். கனவை நோக்கி ஓடும்போது முட்கள் தைத்தால் என் கரங்கள் அவற்றை அகற்றும். உனக்கு முன்னே ஒளியும் பின்னே கவசமும் இந்த அன்னையே. நான் தரும் வாக்கு பொய்க்காது. இன்னும் ஆழமாக உன் இதய நரம்புகளில் இறங்கி வருகிறேன். காதலில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் தர வந்திருக்கிறேன். நல்ல மனது பலவீனமல்ல, அதுவே பெரும் பலம். அதை சுரண்ட விடாமல் பாதுகாப்பதே வெற்றி. உன் நல்லெண்ணம் ஒரு கோட்டையாகட்டும். அதன் வாயிலில் என் பாதம் பதிந்திருக்கும்.
தீய நோக்கில் நெருங்குவோர் தீந்து பின்வாங்குவர். ஒவ்வொரு காலையும் கண்ணாடியில் பார்க்கும் முகத்தை வணங்கு. அங்கே நான் குடியிருக்கிறேன். நான் வலிமையானவன், வலிமையானவள், என் அன்னை என்னுடன் இருக்கிறாள் என்று உரைத்துச் சொல். அந்த அதிர்வின் வழியே உனக்கான வாய்ப்புகளும் மனிதர்களும் அருள் சக்திகளும் தேடி ஓடி வரும். நீ இழந்ததாக நினைத்த நேரங்கள் எல்லாம் புதிய விடியலின் முன்னறிவிப்பே. போர்க்களம் போன்ற வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறும். அதற்கான விதைகளை நீதான் தைரியமாக நட வேண்டும். நீ வெறும் உடலும் மனமும் அல்ல, நீ ஒரு தெய்வீக பொறி. அந்த பொறியை எரியவிடும் காற்றாக உன் வாராகி தாய் உன் அருகிலேயே சூழ்ந்திருக்கிறேன். உன் நல்ல எண்ணங்கள் அகல்விளக்காய் ஒளிரும். இருளுக்கு அஞ்சாதே, இருள்தான் ஒளியின் மதிப்பை உணர்த்தும். கடந்த கால சோகங்களை ஆசான்களாக ஏற்று நன்றி சொல்லி விடுதலை பறவையாய் எழு. இனி உன் முகத்தில் அகத்தின் அமைதி பிரகாசிக்கும். இரவின் உறக்கம் வரமாகும். கண்மூடி விழிக்கும்போது பொற்பொழிவு விடியும். உன் மனதில் இந்த மந்திரத்தை சுமந்துகொள். அம்மா என்னை அறிவாள், அம்மா என்னை வழிநடத்துகிறாள், அம்மாவின் பாதுகாப்பு என்னை சூழ்ந்துள்ளது. சந்தேகம் எழும்போது கண்களை மூடி நெஞ்சின் நடுவே ஒளியாய் அமர்ந்திருக்கும் என்னை நினை. உடனே குளிர்ந்த காற்று நெஞ்சை வருடும். அதுவே என் அருட்கரம். இந்த வாராகி அம்மன் உனக்காக ஒரு வரமே வைத்திருக்கிறேன். உன் தயக்கம் நீங்கி தெளிவுடன் வாழ்வை அர்த்தப்படுத்தும் நாளில் அது கிடைக்கும். அந்த தருணம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது. உன்னிடமிருந்து ஓடிவிடாதே. உன்னையே முழுமையாக ஏற்றுக்கொள். காயங்களுடன் தைரியமாக நிமிர்ந்து நில். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன் காலடியில் விழுந்து வணங்கும் நாள் தொலைவில் இல்லை. அது உன் உரிமை, உன் அன்னை உனக்கு தந்த வாக்கு. இனி ஒவ்வொரு நொடியும் உள்ளுரை சக்தியை வெளிக்கொண்டு வருவதில் கவனம் செலுத்து. மற்றவர் வாழ்வோடு ஒப்பிட்டு மனதை அலைப்பாய விடாதே. புற ஆரவாரங்களுக்கு செவி கொடுத்து உள் மௌனத்தை இழந்து விடாதே. அந்த மௌனத்தில்தான் நான் குடியிருக்கிறேன். எழு, நட, உனக்காக நானே மலைகளை பெயர்ப்பேன் என்பது என் வாக்கு. உன் பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான். தயக்கம் எனும் கடலை கடந்து முதல் படியை எடுத்து வை. அந்த படியின் மீது என் ஆசி பொற்கோலமிடும். நீ முழுமையாக நேசி. நேசித்தால் வாழ்க்கை உன்னை மடியில் வைத்து தாளாட்டும். சந்தோஷத்தை சந்தேகத்துடன் வரவேற்காதே. மகிழ்ச்சியை அஞ்சி ஓடாதே. நீ மகிழ்வது என் மனம் குளிர்வதற்கு சமம். தோல்வி என்பது வெறும் மாயை. ஒவ்வொரு வீழ்ச்சியும் நான் மடியில் தாங்கி எழுப்பி விடுவேன். நீ அழும் ஒவ்வொரு துளிக்கும் 1000 மடங்கு ஆசி வைத்திருக்கிறேன். நெஞ்சின் பாரத்தை இப்போதே இறக்கிவை. நான் ஏந்திக் கொள்கிறேன். வருங்காலத்தின் பொன் விடியலை பற்றி மட்டுமே இனி சிந்தி. உன் வாராகித்தாயின் வாக்கு சத்தியம். நீ தயக்கத்தை வென்று தெளிவுடன் வாழ்க்கையை ஆறத் தழுவ போகிறாய். உனக்குள்ளே ஒளியும் சுடர் அனைத்து இருளையும் கிழித்தெறியும். உனக்காகவே வைத்திருக்கும் அருட்கொடைகளை பெற நீ என்றும் தயங்காதவன், தகுதியானவள். இந்த தாயின் ஆசீர்வாதம் காலம் முழுவதும் உன் மீது பொழியும். நிம்மதியாக இரு, நம்பிக்கையாக இரு, தைரியமாக எழு. உன் வாராகி அன்னை உன் அருகிலேயே என்றென்றும் இருக்கிறாள்.